ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஸ்கர்ட்ஸ், கவுன் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற அம்ப்ரெலா கட்டை வந்து எப்படி நம்ம வந்து கால்குலேட் பண்ணி டிராஃப்ட் பண்ணி கட் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம். இதில் வந்து நம்ம ஸ்பெசிஃபைடாக பார்க்க போகிற டாபிக் வந்து ஹாஃப் அம்ப்ரெலா அண்ட் ஃபுல் அம்ப்ரெலாவில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, எப்படி நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணணும், இது எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்த்துட்டாலே உங்களுக்கு இனிமேல் ஸ்கர்ட்ஸாக இருக்கட்டும், லெஹெங்காவாக இருக்கட்டும், இல்லை என்ன மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸாக இருந்தாலுமே வந்து ஈஸியாக வந்து உங்களால் டிராஃப்ட் பண்ணி கட் பண்ணிட முடியும். சோ மறக்காம இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இப்போ வீடியோ கண்டினியூ பண்ணலாமா? ஓகே, நம்ம பார்க்க போகிறது வந்து அம்ப்ரெலா கட் வந்து எப்படி கட் பண்ணணும் அப்படின்ற எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான். இதில் வந்து உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், நம்ம ஸ்கர்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை கவுன்ஸாக இருக்கட்டும், கீழே வந்து ஃபுல் ஃப்ளேர் வேணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம ஆப் பண்ணுற ஒரு ஆப்ஷன் வந்து அம்ப்ரெலா கட் தான். இந்த அம்ப்ரெலா கட்டில் வந்து நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. இன்றைக்கி நம்ம ஸ்பெசிஃபைடாக பார்க்க போகிறது ஃபுல் அம்ப்ரெலாவும் ஹாஃப் அம்ப்ரெலாவும் எப்படி வந்து நம்ம கட் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சு தான் கற்றுக்க போகிறோம். இங்கே வந்து நான் வேஸ்டோடைய எக்ஸாம்பிளாக வந்து ஃபர்ஸ்ட் நான் 30 அப்படின்ற ஒரு மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறேன். இந்த 30ன்ற வேஸ்ட்டை வச்சு நம்ம எப்படி வந்து ஒரு ஹாஃப் அம்ப்ரெலாக இருக்கட்டும் இல்லை ஃபுல் அம்ப்ரெலா இருக்கட்டும் எப்படி இருக்க போகுது அந்த பேட்டர்ன் அப்படின்றது தான் இப்போ உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அதில் ஃபர்ஸ்ட்டாக நான் சொல்ல போகிறது வந்து ஹாஃப் அம்ப்ரெலா தான். இப்போது உங்களோட வேஸ்ட் வந்து 30 இருக்குது அப்படின்னா உங்களுடைய அம்ப்ரெலா கட்டில் வந்து நீங்கள் உங்களோட வேஸ்ட்டை மொத்தமே 30 இருக்கிற மாதிரி தான் எடுக்க போகிறீங்க. அதாவது இந்த பேட்டர்ன் பாருங்கள், உங்களோட வேஸ்ட் வந்து 30 இருக்குது. உங்களோட லென்த்தை வந்து இந்த பக்கம் நான் 2 சைடு உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறேன். உங்களோட லென்த் எவ்வளோ இருந்துச்சோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இங்கே ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 40 அப்படின்ட்டு நான் ஒரு லென்த் எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே லென்த் உங்களுக்கு 40 இருக்குது, உங்கள் வேஸ்ட் வந்து 30 இருக்குது. அதாவது இந்த ஒரே ஒரு ஹாஃப் சர்க்கிள்லேயே உங்களுக்கு உங்களுடைய அந்த ஃப்ளேர் மொத்தமே நீங்கள் கட் பண்ணீங்க அப்படின்னா அது ஹாஃப் அம்ப்ரெலா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் நம்ம நார்மல் சர்க்கிள் பார்த்துருப்போம் இல்லையா, அந்த சர்க்கிளில் இது வந்து பாதி தான் இருக்குது. ஓகே, உங்கள் மொத்த வேஸ்ட்டுமே கால்குலேட் பண்ணி இந்த பேட்டர்னை நீங்கள் போட்டு ஒரு ஹாஃப் சர்க்கிளை கொண்டு வந்தீங்கன்னா அதை ஹாஃப் அம்ப்ரெலா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து ஃபுல் அம்ப்ரெலானா என்ன அப்படின்னா, இப்போ இங்கே ஹாஃப் சர்க்கிள் தானே உங்களுக்கு இருக்குது. இப்போ உங்களுக்கு ஃபுல் சர்க்கிள் வேணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஃபுல் சர்க்கிளோட ரவுண்டை சேர்த்தா நம்ம வேஸ்ட் வர மாதிரி நம்ம பண்ணணும். இப்போ ஃபுல் சர்க்கிள் வேஸ்ட் வந்து நம்ம எப்படி வரைக்கணும்னா, நம்மளோட வேஸ்ட்டை வந்து நம்ம ரெண்டாக பிரிச்சிடணும். கீழே ஒரு 15 மேலே ஒரு 15 வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஃபுல் சர்க்கிள் அதே பேட்டர்ன்லேயே கிடச்சிரும். ஓகே, உங்களுக்கு கீழே ஃப்ளேர் வந்து ஒரு ஹாஃப் சர்க்கிளில் என்ன இருந்துச்சோ அது ஃப்ரண்ட்டுக்கும், இன்னொரு ஹாஃப் சர்க்கிளில் சேர்த்தா அது பேக்குக்கும் வர மாதிரி நம்ம பிரித்து கொடுக்குறது தான் வந்து நம்ம ஃபுல் அம்ப்ரெலா அப்படின்னு சொல்வோம். ஓகே, பேசிக்காக ஒரு சர்க்கிள் அதில் பாதி மட்டும் இருந்துச்சுன்னா அது ஹாஃப் சர்க்கிள், ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஃபுல் அம்ப்ரெலா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதில் எங்கே சேஞ்ச் ஆகும்னா வேஸ்ட்டோட மெஷர்மெண்ட் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். உங்கள் வேஸ்ட்டை பாதியாக பிரித்து முன்னாடி பின்னாடின்னு போடும்போது உங்களுக்கு ஃபுல் சர்க்கிள் கிடைக்கும். அதுதான் ஃபுல் அம்ப்ரெலான்னு சொல்வோம். உங்கள் மொத்த வேஸ்ட்டுமே ஒரே ஒரு ஹாஃப் அம்ப்ரெலாவாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா அது ஹாஃப் அம்ப்ரெலான்னு சொல்வோம். ஓகே, உங்களுக்கு இங்கே நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறேன் இல்லையா, இதில் வந்து இன்னுமே ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஃபுல் அம்ப்ரெலா ஸ்கர்ட் வந்து நம்ம இங்கே கட் பண்ணிட்டுக்கு அப்புறமா வேஸ்ட் வந்து 1ல் வந்து 15 அப்படின்னு இருக்கும், இன்னொரு வேஸ்ட்டை வந்து மெஷர் பண்ணால் அது ஒரு 15ன்னு இருக்கும். ஸோ இந்த ரெண்டுத்துமே வரைஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு ஃபுல் சர்க்கிள் ரவுண்ட் வந்து கிடச்சிருக்கு. இங்கே வந்து நீங்கள் சைடில் 2 சைடும் வந்து ஸ்டிச்சஸ் போட்டுட்டிங்க அப்படின்னா முன்னாடி ஒரு அம்ப்ரெலா கட்டும் பின்னாடி ஒரு அம்ப்ரெலா கட்டும் இருந்துட்டு ஒரு பெரிய ஃப்ளேர் ஃபுல் சர்க்கிள் வந்து நமக்கு கிடச்சிடும். இதே வந்து ஹாஃப் அம்ப்ரெலா அப்படின்னா என்ன அப்படின்னா, இங்கே இதில் இருக்க பாதி அதாவது ஒன்றை மட்டும் எடுத்துருவோம். எடுத்து அதுலேயே உங்களோட மொத்த வேஸ்ட்டு வர மாதிரி நம்ம மார்க்கிங்லாம் பண்ணி அந்த ஒன் சைடு வந்து ஸ்டிச்சை போட்டுட்டோம் அப்படின்னா உங்களோட மொத்த ஃப்ளேருமே ஒரு ஹாஃப் சர்க்கிள் அளவு தான் உங்களோட மொத்த ஃப்ளேருமே இருக்கும். அதுதான் வந்து ஹாஃப் அம்ப்ரெலா அப்படின்னு நம்ம சொல்வோம். இப்போது இதில் நம்ம சென்டரில் ஒரு பாயிண்ட் மாதிரி மார்க் பண்ணி கீழே இறக்கிட்டு தானே இந்த கர்வ் நம்ம வரைவோம் வேஸ்ட்டுக்கு. அந்த பாயிண்ட்லேருந்து எவ்வளோ இறக்கி நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்றத இப்போ வந்து நம்ம பார்க்கலாம். வேஸ்ட் டிவைடட் பை 3 மைனஸ் ஹாஃப் இன்ச். ஓகே, இங்கே வேஸ்ட்டுன்ற இடத்துல நம்மளோட ஆக்சுவல் வேஸ்ட் மெஷர்மெண்ட்டும் நம்ம ஸ்கர்ட் மாதிரி எடுக்கும் போது பண்ணலாம். இல்லை நீங்கள் ஒரு யோக்கும் ஒரு கவுன் மாதிரி அட்டாச் பண்ண போகிறீங்கன்னா அந்த யோக்கோட ரவுண்டையுமே கூட இங்கே நீங்கள் மார்க் பண்ணலாம். ஓகே, பேசிக்கலி உங்கள் எங்கே நீங்கள் அந்த அம்ப்ரெலாவை அட்டாச் பண்ண போகிறீங்களோ அந்த இடத்தோடைய ரவுண்டை வந்து இங்கே மார்க் பண்ணிக்கணும். இப்போ நம்ம 30 இன்ச்சஸ் அந்த வேஸ்ட்டுக்கு வந்து நான் உங்களுக்கு ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் காமிச்சேன் இல்லையா, அந்த 30 இன்ச்சஸ் வேஸ்ட்டை வச்சு என்ன கால்குலேஷன் வரும் அப்படின்றத இங்கே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபுல் அம்ப்ரெலாக்கு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஃப்ரண்ட்டு பேக்குன்னு 2 அம்ப்ரெலா நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணுவோம் அப்படின்ட்டு. உங்களோட வேஸ்ட்டை வந்து ஃபஸ்ட்டு 2ஆல் டிவைட் பண்ணிப்போம், 15 அப்படின்னு வரும். 30 டிவைடட் பை 2 வந்து 15 வந்துடும். இப்போ இந்த 15 எடுத்துட்டு 15 டிவைடட் பை 3 மைனஸ் ஹாஃப் இன்ச் அப்படின்னு கொடுக்கணும். இதுதான் நம்ம ஃபுல் அம்ப்ரெலாவுக்கு போட வேண்டிய கால்குலேஷன். இந்த கால்குலேஷனில் வர வேல்யூ வச்சு இந்த மாதிரி 2 அம்ப்ரெலாவை கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஃபுல் சர்க்கிள் வந்து நமக்கு கிடச்சிடும். ஓகேவா, இதுதான் வந்து ஃபுல் அம்ப்ரெலாக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒர்க். உங்கள் வேஸ்ட்டை 2ஆல் டிவைட் பண்ணிட்டுக்கு அப்புறமா இந்த ஃபார்முலாவை வந்து நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப்படின்னு சொல்லிட்டு. இதே வந்து உங்களுக்கு ஹாஃப் அம்ப்ரெலாவாக இருந்தால் என்ன பண்ணணும்னா,
உங்கள் வேஸ்ட் எவ்வளோ கிடச்சிது 30 அப்படின்னு கிடச்சிதா, அந்த 30 டைரெக்டாக 3ஆல் டிவைட் பண்ணி -1/2 இன்ச் அப்படின்னு கொடுத்துடணும். ஓகேவா, அதில் வர வேல்யூவை வச்சு நீங்கள் உங்களோட பேட்டர்னை வந்து போட்டுட்டு உங்களோட ஹாஃப் அம்ப்ரெல்லா மட்டும் கிடைக்கும் இல்லையா, அதுதான் வந்து ஹாஃப் அம்ப்ரெல்லா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நமக்கு என்ன அமௌண்ட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 15/3 -1/2 இன்ச் கொடுக்கும்போது நமக்கு 5 -1/2 இன்ச் ஆக 4.5 இன்ச்சஸ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த 4.5 இன்ச்சஸை தான் நம்ம மார்க் பண்ணுவோம். எங்கே மார்க் பண்ணுவோம், நம்மளுடைய அந்த பேட்டர்ன் ஃபோல்டிங்லேருந்து நம்ம ஒரு கர்வ் மார்க் பண்ணுவோம் இல்லையா, ஸ்டெப்பை வச்சு அந்த இடத்துல வந்து 4.5 அப்படின்னு மார்க் பண்ணிவிட்டு அந்த வேஸ்ட்டுக்கான கர்வ் வந்து நம்ம வரைவோம். ஓகேவா, இதுக்கு தான் நம்ம இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணணும். அடுத்தது வந்து இப்போ ஹாஃப் அம்ப்ரெல்லாவுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா 30/3 -1/2 இன்ச். ஓகே, இதை வந்து நம்ம இப்போ எவ்வளோ வருது அப்படின்ட்டு பார்க்கலாம். 10 -1/2 இன்ச் கொடுத்துட்டா நமக்கு 9.5 வந்து வரும். ஸோ இந்த 9.5 தான் நீங்கள் வந்து அந்த ஃபோல்டிங்லேருந்து உங்கள் வேஸ்ட் வர இடத்துக்கு வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு வேஸ்ட்டோட அந்த கர்வ் வந்து நம்ம வரைவோம். ஓகே, இப்போ நம்ம எக்ஸாம்பிள் வந்து பார்த்துட்டோம். இப்போ ஆக்சுவலாக நம்ம வந்து இந்த யோக் இருக்குது, என்னுடைய கவுனுடைய யோக் பேட்டர்ன் வந்து என்கிட்ட இருக்குது. இதை வச்சு நம்ம வந்து இப்போ எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. பேக்குடைய ஹாஃப் பார்ட்டை மட்டும் நான் இங்கே வச்சுருக்கேன். ஓகேவா, இது வந்து ஃபுல் கிடையாது, வெறும் ஒரு பாதி மட்டும் தான் இங்கே இருக்குது. ஸோ நான் இதை மெஷர் பண்ணிவிட்டு என்னோட வேஸ்ட் கீழே எவ்வளோ வருது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்க போகிறேன் இந்த யோக்கில். அதை வச்சு என்னுடைய பேட்டர்ன், என்னுடைய கவுன் வந்து நான் வந்து இங்கே டிராஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா என்னுடைய பேட்டர்னில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு இங்கே நான் மெஷர் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து நான் சென்டரில் வந்து ஒரு பேட்டர்ன் இருக்கிறதுனால 1/2 இன்ச் எக்ஸஸாக கொடுத்துருக்கேன். ஸோ நான் அந்த 1/2 இன்ச்சை விட்டுட்டு மார்ஜின்லேருந்து சேர்த்தே எனக்கு வந்து அந்த சென்டரில் இருக்க பேட்டர்ன் 1/2 இன்ச்சை தவிர்த்து எவ்வளோ வருதுன்னு பார்த்தா எனக்கு 10 இன்ச்சஸ் வந்து வருது. ஓகேவா, இந்த 10 இன்ச்சஸ் அப்படின்றது என்னுடைய ஒரே ஒரு சைடு மட்டும்தான், ஃப்ரண்ட்டோடைய ஒரே ஒரு சைடு. ஸோ ஃப்ரண்ட்டில் 2 சைடு இருக்கும் அண்ட் பேக்கில் 2 இருக்கும் இல்லையா. ஸோ 10 + 10 + 10 + 10 கொடுத்தோன்னா 40 இன்ச்சஸ் வந்து கிடைக்கும். ஓகேவா, இதுதான் என்னோட யோக்கோடைய ரவுண்டு. நம்மளுக்கு இதில் லூசிங்கும் ஆட் பண்ணியிருப்போம், மார்ஜினும் சேர்த்துருக்கோம், அதனால தான் 40 இன்ச்சஸ் வந்து வருது. நீங்கள் வெறும் டேரெக்டாக ஒரு ஸ்கர்ட் மாதிரிலாம் பண்ணுறீங்கன்னா உங்களோட வேஸ்ட் ரவுண்ட் வச்சு பண்ணிடலாம். ஆனால் இந்த மாதிரி லூசிங் இருக்க ட்ரெஸ்ஸுக்கு வந்து எவ்வளோ வேணும் அப்படின்றத நீங்கள் யோக்கை வச்சு தான் கால்குலேட் பண்ணணும். ஸோ எனக்கு வந்து இங்கே 40 இன்ச்சஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ நான் இதை வச்சு இப்போ வந்து ஒரு ஃபுல் அம்ப்ரெல்லா வந்து எப்படி டிராஃப்ட் பண்ணணும், எப்படி அதை கட் பண்ணுவோம் அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஃபார்முலாவை வச்சு நமக்கு என்ன வேல்யூ வருது, அந்த கிராஸ் வந்து எவ்வளோ வருது அப்படின்றத பார்க்கணும். ஸோ என்னோட வேஸ்ட் இருக்கிற இடத்துல எனக்கு யோக்கில் நமக்கு எவ்வளோ வேல்யூ கிடச்சிச்சோ அதை நான் வந்து எடுத்துக்கிறேன். எனக்கு வந்து 40 இன்ச்சஸ் வந்து வந்துச்சு. ஸோ நான் 40 வந்து எடுத்துக்கிறேன். அடுத்து இப்போ நம்ம ஃபுல் அம்ப்ரெல்லா வந்து டிராஃப்ட் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட்டு பேக்குன்னு சொல்லிட்டு தனித்தனி அம்ப்ரெல்லா வந்து வரைய போகிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட வேஸ்ட்டை வந்து 2ஆல் டிவைட் பண்ணணும். 2ஆல் டிவைட் பண்ணால் என்னோட 40 அப்படின்ற இருக்க வேஸ்ட் வந்து 2ஆல் டிவைட் பண்ணிட்டுக்கப்புறம் 20 ஆகிடும். ஓகே, 20க்கு ஒரு அம்ப்ரெல்லா கட் வரும், இன்னொரு 20க்கு ஒரு அம்ப்ரெல்லா கட் வரும், ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு தனித்தனியாக. இப்போ நான் 20க்கு வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஓகேவா, 20/3 -1/2 இன்ச் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஃபார்முலா வருதுன்னு பார்க்குறேன். எனக்கு வந்து 6.1 மாதிரி வருது. ஓகேவா, இந்த வருது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், 6.1 வந்து எடுத்துக்கிறேன். அந்த ஃபோல்டட் எட்ஜோடைய கார்னரில் இருந்து நான் 6.1 அப்படின்னு மார்க் பண்ணி என்னோட வேஸ்டோடைய அந்த கர்வ் ரவுண்டு வந்து நான் மார்க் பண்ணிக்கணும். அதே மாதிரி லென்த்தை வந்து இப்போ நீங்கள் மெஷர் பண்ணணும். யூஸ்வலி நம்ம கிட்ட இருக்க ஃபேப்ரிக்கை வச்சு கூட நம்ம லென்த் வந்து டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா 37 இன்ச்சஸ் + 1 இன்ச்சுன்னு கொடுத்து என்னுடைய லென்த்தை வந்து நான் 38 அப்படின்னு டிசைட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம லென்த்தை வந்து இந்த வேஸ்ட் ரவுண்ட் இருக்கு இல்லையா, அந்த கர்வ் அது மேலே வச்சு நம்மளோட லென்த்தை மார்க் பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி கீழே கர்வ் மாதிரி கிடச்சிரும். உங்களுக்கு அந்த ஃபேப்ரிக்கில் உங்களோட லென்த் பார்த்துச்சுன்னா அது அழகாக அதுக்குள்ளேயே முடிஞ்சிடும். பத்தலைன்னா உங்களுக்கு அது வெளியே வரும், எக்ஸ்ட்ராவாக நம்ம ஜாயிண்ட் மாதிரி கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இதே வந்து இதை நம்ம ஹாஃப் அம்ப்ரெல்லாவாக போட்டிருந்தோம், இதே மெஷர்மெண்ட் என்னுடைய யோக் வச்சு நான் ஹாஃப் அம்ப்ரெல்லாவாக போட்டிருந்தேன் அப்படின்னா என்ன ஆகியிருக்கும் அப்படின்னா இதே 40 வந்து நான் 3ஆல் டிவைட் பண்ணிட்டோம். டேரெக்டாக 3ஆல் டிவைட் பண்ணிவிட்டு -1/2 இன்ச் அப்படின்னு கொடுத்துருவேன். அதை 2ஆல் டிவைட் பண்ணவே தேவையில்லை. நம்ம வேஸ்ட்டை டேரெக்டாக நம்மளோட யோக் பார்ட்லேருந்து கிடைச்ச வேஸ்ட்டை வந்து 3ஆல் டிவைட் பண்ணி -1/2 இன்ச் அப்படின்னு கொடுத்துடணும். கொடுத்தா எனக்கு என்ன வேல்யூ வருது அப்படின்னு நான் பார்க்குறேன். எனக்கு வந்து 13.33 அப்படின்னு சொல்லிட்டு வருது. அதை நான் ஹாஃபால் மைனஸ் பண்ணிட்டா எனக்கு 12.83 அந்த மாதிரி வருது. ஸோ நான் 12.75 பக்கத்தில் ஒரு லைன் எக்ஸ்ட்ராவாக போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த வேல்யூ வந்து இருக்கும். ஸோ இதை வந்து என்னோட ஃபோல்டட் எட்ஜில் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து நம்ம வந்து 2 ஃபோல்டு தான் இருக்கணும், 4 ஃபோல்டு வந்து நீங்கள் கொடுக்க மாட்டீங்க. 2 ஃபோல்டு மட்டும் நீங்கள் உங்கள் ஃபேப்ரிக்கை கொடுத்துட்டு இந்த வேஸ்ட்டை வந்து மார்க் பண்ணி உங்களோட லென்த்தையும் நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹாஃப் அம்ப்ரெல்லா வந்து கிடச்சிடும். ஓகே, இப்போ நம்மக்கிட்ட வந்து ஒரு ஃபேப்ரிக் இருக்குது. ஒரு 5 மீட்டர் ஃபேப்ரிக் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு ஃபுல் கவுன் தைக்கிறதுக்கு ஒரு 5 மீட்டர் தேவைப்படும். அந்த ஃபேப்ரிக் எக்ஸாம்பிளாக இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்டு வந்து எடுத்துட்டேன், பேப்பர் வந்து எடுத்துட்டு இங்கே வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். எப்படி இதை வந்து நம்ம அந்த அம்ப்ரெல்லாக்கு கொண்டு வர போகிறோம் அப்படின்னா உங்கள் ஃபேப்ரிக்கோட ஏதாவது ஒரு மூலையை எடுத்துக்கோங்க, கார்னர் சைடு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த கார்னரில் வந்து ஒரு 1 இன்ச் இல்லைன்னா ஒரு 1/2 இன்ச் அந்த ஃபேப்ரிக்கை பொறுத்து நீங்கள் வந்து அந்த கார்னரில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க.
மார்க் பண்ணிவிட்டு அங்கே ஒரு லைன் போட்டுடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட லென்த்து, உங்களுடைய அந்த கவுனுடைய ஸ்கர்ட் பார்ட் இருக்கு இல்லையா, அதோட லென்த்தை மட்டும் இங்கே மார்க் பண்ணணும். இல்லை நீங்கள் வெறும் ஸ்கர்ட் தான் பண்ண போகிறீங்கன்னா அதோட ஃபுல் லென்த்தை வந்து நீங்கள் சீம் அலவன்ஸோட சேர்த்து இங்கே நம்ம மார்க் பண்ணிடணும். நான் 37 + 1 இன்ச் கொடுத்து 38 இங்கே மார்க் பண்ணி அடுத்தது அந்த லைனில் இருந்து இப்போ நம்ம ஒரு ஃபார்முலா வச்சு கண்டுபிடிச்சோம் இல்லையா 6.1 அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட்டை வந்து இங்கே நம்ம மார்க் பண்ணணும். எங்கே இருந்துன்னா இப்போ நம்ம ஒரு லைன் வரைஞ்சோம் இல்லையா, அது லைனில் இருந்து 6.1 எங்கே வருது அப்படின்னு பார்த்து அந்த பாயிண்ட்டை வந்து நம்ம இங்கே மார்க் பண்ணணும். ஓகேவா? இது எல்லாமே நான் உங்களுக்கு ரேண்டமாக மார்க் பண்ணுறேன். ஓகேவா? மெஷர்லாம் பண்ணல, நான் ரேண்டமாக உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன். எப்படி மார்க் பண்ணிகிட்டே போகணும் உங்கள் ஃபேப்ரிக்கில் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நான் எப்படி மார்க் பண்ணுறேனோ அதே மாதிரி உங்களோட மெயின் ஃபேப்ரிக்கில் நீங்கள் மார்க் பண்ணி நம்ம வந்து பண்ணும்போது நமக்கு அந்த அம்ப்ரெல்லா கட் வந்து கரெக்டாக கிடைக்கும். ஸோ நான் 6.1 வந்து மார்க் பண்ணிவிட்டு அங்கே ஒரு லைன் வந்து வரைஞ்சிடுறேன். இப்போது அந்த 6.1ன்னு சொல்லிட்டு நான் இப்போ ஒரு சென்டர் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த மார்க் வரைக்கும் இப்போ நம்ம மார்க் பண்ண மொத்தத்தையும் ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஃபோல்டு. நல்லா ஈவனாக வச்சு உங்களோட ஃபேப்ரிக்கை வந்து ஃபோல்டு பண்ணிக்கணும். நம்ம ஜார்ஜெட் மாதிரி ஃபேப்ரிக்லாம் பண்ணுறோம் அப்படின்னா அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். அது வேறு வழியே இல்லை, அப்படி தான் ஆகிடும். பட் நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து அது ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நிறைய பின்ஸ் வச்சு செக்யூர் பண்ணிக்கணும் எப்போவுமே அம்ப்ரெல்லா கட் பண்ணும்போது. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபோல்டிங் வந்து இங்கே இந்த மாதிரி பண்ணிட்டேன். இப்போது அந்த ஃபோல்டிங் அதே இடத்துல அழகாக பிடிச்சி இன்னொரு ஃபோல்டிங் வந்து பண்ணணும். ஓகே, இந்த ஃபோல்டிங்கையும் பண்ணிவிட்டு இன்னொரு ஃபோல்டிங் வந்து பண்ணணும். ஸோ 4 ஃபோல்டிங்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கணும். அது உள்ளே பார்த்தீங்கன்னா 4 பேட்டர்ன் பேப்பர் வந்து 4 இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்துக்குமே உங்களுடைய சர்க்கிள் வந்து கரெக்டாக கிடைக்கும். இந்த மாதிரி 4 வாட்டி நம்ம ஃபோல்டு பண்ணதுக்கப்புறமா நமக்கு என்ன மாதிரி பேட்டர்ன் கிடச்சிருக்கு அப்படின்னா, இங்கே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் இல்லையா, ஒரு கார்னர் ஃபோல்டிங்லேருந்து நீங்கள் உங்களுடைய வேஸ்ட் ரவுண்டை வந்து மார்க் பண்ணுவீங்க, மார்க் பண்ணிவிட்டு கீழே லென்த்தை மார்க் பண்ணுவீங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுதான் நம்ம வந்து இங்கே வந்து மார்க் பண்ண போகிறோம். இங்கே நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணிட்டோம், அதனால் நமக்கு வந்து இங்கே லென்த்தில் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்க போகிறது கிடையாது. ஓகேவா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டே அதை வச்சு தான் நம்ம இங்கே ஃபோல்டே பண்ணியிருக்கிறதுனால இப்போ நீங்கள் வந்து இந்த 4 ஃபோல்டில் மார்க் பண்ணி கட் பண்ணும்போது உங்களுக்கு லென்த்தில் வந்து எந்த ஒரு இஷ்யூவும் இருக்க போகிறது கிடையாது. ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, அந்த 4 ஃபோல்டு பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல இருந்து என்னுடைய 6.1 வந்து நான் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிடுறேன். மேலேயும் மார்க் பண்ணிடுறேன் அண்ட் கீழே மார்க் பண்ணிடுறேன். இங்கே வந்து உங்களுக்கு நான் சும்மா இன்ச் டேப் அது எவ்வளோ கிடச்சிருக்குன்னு பார்க்குறேன். எனக்கு கரெக்டாக 1 இன்ச் அளவு தான் நான் அந்த ரேண்டம் மார்க்கிங்கையும் பண்ணியிருக்கேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், அது அழகாக அதே மாதிரி எல்லா சைடும் 1 இன்ச்சுன்னு மார்க் பண்ணி அந்த கர்வ் வந்து கொடுத்துடுறேன். ஸோ இதுதான் நம்மளுடைய வேஸ்ட் ரவுண்ட் வர வேண்டிய மார்க்கிங். ஓகேவா? இப்போது அடுத்தது வந்து நம்மளுடைய லென்த்தை வந்து நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த லென்த்தையுமே வந்து நீங்கள் அந்த உள்பக்கம் பார்க்கலாம் எங்கே மார்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது தெரியும். அதே மாதிரி நான் இங்கே பண்ணுறேன். சைடில் ஒரு 1/2 இன்ச் தான் நான் விட்டுட்டு இருந்தேன். ஸோ அந்த 1/2 இன்ச்சை விட்டு மிச்சம் எவ்வளோ தூரம் வந்து என்னோட லென்த்தை நான் மார்க் பண்ணணும், அதை அப்படியே நான் பார்த்தே வந்து அந்த இடத்துல வந்து மார்க் பண்ணி இப்போ அதே மாதிரி ரவுண்டை வந்து நான் ஃபுல்லுமே மார்க் பண்ணணும். அதுக்கு நம்ம எப்படி மார்க் பண்ணுவோம், யூஸ்வலாக நம்ம வெறும் வேஸ்ட் ரவுண்ட்லேருந்தே மெஷர் பண்ணிட்டு போனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த பாயிண்டட் எட்ஜ் எங்கே இருக்கோ அந்த பாயிண்டட் எட்ஜில் இருந்து நம்ம லென்த் வரைக்கும் எவ்வளோ மார்க்கிங் இருக்குது அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஃபுல் லென்த் மார்க் பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து எனக்கு எவ்வளோ இருக்குது இந்த பாயிண்ட்லேருந்து எடுக்கும்போது, எனக்கு வந்து இங்கே இந்த பாயிண்ட்லேருந்து பார்க்கும்போது எனக்கு 4.61 அதாவது 6 கிட்ட இருக்குது, 4.6 மாதிரி இருக்குது. ஸோ அந்த 4.6 நான் அந்த பாயிண்ட்லேருந்து வச்சு மொத்தத்துலையுமே வந்து மார்க் பண்ணேன் அப்படின்னா என்னுடைய அந்த ரவுண்டு கீழே லென்த்தோடைய கீழே இருக்கிற ரவுண்டுமே வந்து கரெக்டாக கிடச்சிடும். மேலே இருக்க வேஸ்ட் ரவுண்டையும் கட் பண்ணிடணும், கீழே இருக்கிற ரவுண்டையும் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய அம்ப்ரெல்லா கட் வந்து கரெக்டாக ரெடி ஆகிடும். மிச்சம் இருக்கிறத வந்து நம்ம இந்த மாதிரி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 2 ஹாஃப் சர்க்கிளும் சேர்த்து ஒரு ஃபுல் சர்க்கிள் வந்து கிடச்சிரும். இதை தான் நம்ம ஃபுல் அம்ப்ரெல்லா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஒரு ஃபுல் ரவுண்டு வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். உங்களோட ஃப்ளேர் வந்து இது ஃபுல்லாகவே ரொம்பவே நிறைய இருக்கும். ஸோ நல்லாவும் உங்களுக்கு இருக்கும். இதை வந்து நீங்கள் கவுன்ஸ்க்கு, ஸ்கர்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணலாம், லெஹெங்காக்கு யூஸ் பண்ணலாம். உங்களோட பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபுல் சர்க்கிளை வந்து டிசைட் பண்ணி நீங்கள் வந்து கொடுக்கலாம். இதில் இருக்க ஒரே ஒரு ஹாஃப் சர்க்கிளை மட்டும் எடுத்து நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டோம்னா அதுதான் நம்ம ஹாஃப் அம்ப்ரெல்லா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? உங்களோட மொத்த வேஸ்ட்டையும் அதில் மெஷர் பண்ணிவிட்டு ஒரே ஒரு ஹாஃப் அம்ப்ரெல்லாவை மட்டும் நம்ம செய்கிறது தான் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம். இது வந்து 2 இருக்கிறதுனால இது வந்து ஃபுல் அம்ப்ரெல்லா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து உங்களுக்கு ஹாஃப் அம்ப்ரெல்லாக்கும் ஃபுல் அம்ப்ரெல்லாக்கும் இருக்கிற ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வந்து கிளியர் ஆகியிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதை வச்சு நம்ம நிறைய பேட்டர்ன்ஸ், கவுன்ஸ் எல்லாமே வந்து நம்மளால் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட முடியும். ஈஸியாகவும் இருக்கும் இந்த வேலை வந்து நமக்கு. ஸோ இதை வச்சு தான் நான் நெக்ஸ்ட் வந்து ஃப்ளாரல் கவுன் வந்து ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறேன். அது வந்து கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே நான் வந்து சொல்லித்தர போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.